கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஓய்வு நாளின் நிறைவு ஆராதனையில் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தியங்களை படிப்பதற்கு ஆண்டு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கலாத்தியர் புத்தகத்திலிருந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் அந்த கலாத்தியர் நிருபத்தில் 5 அதிகாரங்களை நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது 6வது அதிகாரத்தை படித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற தொடர் வரிசை பாடங்களை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அதில் 8வது பாகமாக இன்றைக்கி நான் படிக்க போகிற பாடம் என்னவென்றால், சிலுவையின் மகிமை, த க்ளோரி ஆஃப் த கிராஸ். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தின் ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் எழுதி முடிக்கிறார் பவுல். பிற நிருபங்களை, பவுல் எழுதின நிருபங்கள் 14 நிருபங்கள், மற்ற சில நிருபங்களை அவருடைய உதவியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். சரிங்களா? நீங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படித்தீங்கன்னா, அந்த ரோமர் நிருபத்தை எழுதினது ஆசிரியர் பவுல் தான். ஆனால் அது எழுதின எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெர்த்தியூ அப்படின்னு போட்டிருக்கோம். ரோமர் 16:22 டெர்ஷியஸ் அப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம அதை வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியூ ஆகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்படி சில நிருபங்களை பவுலினுடைய உதவியாளர்கள் எழுதியிருந்தாலும் கலாத்தியர் நிருபத்தை அவரே பவுலே ஆத்ம பாரத்துடன் எழுதியிருக்கிறார். கவனிங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பாருங்க. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். என் கையெழுத்தாய், என் சொந்த கைகளினாலே நான் எவ்வளவு எழுதியிருக்கிறேன் பாருங்க. You see how large a letter I have written unto you with mine own hand. அன்பானவர்களே, ஏன் இப்படி அவர் எழுதுறாரு? கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தினாலும் அவரது கிருபையினாலும் நீதிமான்களாகிறோம் என்ற சத்தியத்தை எவ்வளவு நுணுக்கமாக ஜெபத்தோடு பாரத்தோடு தானே எழுத முடியுமோ பவுல் அப்படி எழுதினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே அந்த விசுவாசத்தினால், கிறிஸ்து மீது நாம் வைக்கிற விசுவாசம், அவருடைய கிருபை மூலமாகவே நாம் நீதிமான்களாகிறோம் என்ற சத்தியத்தை மெய்யாய் பின்பற்றுகிறவர்களே மெய் கிறிஸ்தவர்கள். மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், கிறிஸ்தவ பின்பற்றக்கூடிய அந்த மெய்யான கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் பவுல் வர்ணித்து விசுவாசத்தினால் வரும் நீதி என்ற மகத்துவமான சத்தியத்திற்கு அவர் வளம் சேர்க்கிறார் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். சரிங்களா? இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? ஜெபித்து நாம் படிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய நாமத்திற்கு நன்றி. இந்த ஓய்வு நாளின் நிறைவு வேலைக்காக மை நாங்கள் துதிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்திற்காக மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் தொடர் வரிசை பாடங்களாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாதபடி ஆண்டவரே தேவ சமூகத்தில் பயபக்தியாய் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் தாரும். நம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய சத்தத்தோடு எங்கள் உள்ளங்களிலே பேசுவாராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சேர்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்தியர் 6வது அதிகாரத்தை 3ஆக பிரிக்கலாம். சரிங்களா? மிக எளிமையாக புரிந்து கொள்ளும் விதமாக 3 பகுதிகளாக நாம் பிரிக்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? நம்ம 5ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? கலாத்தியரில் ஆவி மாம்சம் இரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி செயல்படுகிறவர்களாக இராமல் ஆவியின்படி
நடக்கிற ஆவிக்கேற்றபடி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு படித்து முடித்தோம். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியினால் இயக்கப்பட்டு வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதான் கேள்வியாக இருக்கணும். அதான் படிக்க போகிறோம். 3 காரியங்கள். முதல்ல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, பாரம் சுமக்கும் கிறிஸ்தவர்கள், burden bearing Christians. 6ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்கள் வாசிக்கலாமா? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு முதல் பகுதியில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சம் ஆவி இரண்டுக்கும் இடையிலான இடைவிடா போராட்டம் பற்றி எழுதிய பவுல், நாம் தீர்மானிக்காமல் ரெண்டுக்கும் இடையில் நின்று விடாதபடி, இந்த மாம்சம் ஆவி அப்படின்னு நம்ம எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்னு தீர்மானிக்காமல் ரெண்டுக்கும் இடையில நின்று விடாதபடி முற்றிலும் என்ன செய்யணும்? ஆவியானவன் பக்கம் சார்ந்து விட வேண்டும் என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். அந்த வலியுறுத்தலின் தொடர்ச்சி தான் கலாத்தியர் 6வது அதிகாரம். இதில் என்ன சொல்ல வர்றாரு பவுல் அப்படின்னா, தங்களை நீதிமான்களாக காட்ட விரும்புகிறவர்கள், அப்படிதான் ஒரு கூட்டம் எழும்புச்சு கலாத்திய நாட்டு சபைகளில். என்ன செஞ்சாங்க? மாம்ச முறையை பின்பற்றினார்கள். அப்படி தங்களை நீதிமான்களாக காட்ட விரும்புகிறவர்கள் மாம்ச கிரியைகளை ஓயாமல் வெளிக்காட்டுவார்கள். என்னென்ன மாம்ச கிரியைகள்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வரையும் படிக்கிறோம்ல. கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், விக்கிர ஆராதனைகள், பில்லி சூனியங்கள், அப்படி படிக்கணும் பார்த்தீங்களா? ஆகவே சுயநீதியை காண்பிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவார்கள். கலாத்திய விசுவாசிகளும் அப்படியே செய்தார்கள். நமது எதிர்பார்ப்பின்படி மற்றவர்கள் நடக்காவிட்டால் நாம் அவர்களை குற்றவாளிகளாக்கி விடுவோம். அப்படி தானே? நான் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் நடக்கலை அப்படின்னா அவர் குற்றவாளி ஆக்கிடுவோம். ஆனால் நாம் பிறரிடம் குறை காண்பதற்கு பதிலாக அவர்களை ரட்சிக்க வகை தேட வேண்டும். சரிங்களா? முழு சபையுமே, ஒரு நபர் தவறுகிறார், சபையில் இருக்கிற ஒரு நபர் ஏதோ ஒரு காரியத்தில் தவறி விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பாருங்க, தான் 1ஆம் வசனம் சொல்லுது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஒரு ஆடு அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், முழு திருச்சபை எப்படி செயல்படணும் அப்படின்னா ஆவிக்குரிய விதத்தில் செயல்பட வேண்டும். ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஆடு தவறினாலும் எப்படி அவங்களை சந்திக்கணுமா? சாந்தமுள்ள ஆவியுடனே தவறினவரை திருப்பி கிறிஸ்துவின் மந்தையில் கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி செல்பவன் தானே நல்ல மேய்ப்பன். சரிதான்? நமக்கு அந்த ஊமை தெரியும். மத்தேயு புத்தகத்தில் படிக்கிறோம், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். சரிதானே? ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தன, ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த ஒரே ஒரு ஆட்டிற்காக அவன் என்ன செய்தான்? எவ்வளோ பாடுகள் பட்டு அவன் தேடி சென்றான், கண்டுபிடித்தான், தோல் மேல் போட்டுக்கொண்டு சந்தோஷமாய் அவன் பாடிக்கொண்டு வந்தான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோமே. அன்பானவர்களே, அந்த ஒரே ஒரு ஆட்டை அதான் இங்கே சொல்கிறாரு, சகோதரரே, ஒரே ஒரு நபர் தவறி போனாலும் அந்த ஒரு நபரை தேடி செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் குணம் அதுவென்றால், அதான் கிறிஸ்துவின் குணம் அப்படின்னா கிறிஸ்தவர்களின் குணமும் அதுவாகவே இருக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்னதான்? காஸ்பல் இஸ்
காஸ்பல் மீன்ஸ் ரெஸ்டோரேஷன். தவறி போனவங்களை சரியான வழி கொண்டு வரணும். இதானே சுவிசேஷம். பாவத்தில் எல்லாரும் வழி அவனவன் தன் தன் வழியிலே போனோம் அப்படின்னு படிக்கிறவங்கள ஏசு 53 அதிகாரத்தில். அப்படி பாவத்தில் பிசாசின் பின்னே வழிதப்பி போனவர்களை திரும்பவும் தேவனிடம் கொண்டு வந்து சேர்ப்பது, இதுதான் காஸ்பல், சுவிசேஷம். அதே போல் திருச்சபைக்குள்ளே யாராவது ஒரு நபர் வழிதவறி போகிறார் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களின் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களின் கடமை என்னவா இருக்கணும்? கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தணும். எப்படி அவர் தேடி சென்றார்? அப்படி தேடி சென்று அவர்களை திரும்பவும் தேவனிடத்தில் மந்தையிலே கொண்டு வர வேண்டும். சுவிசேஷம் என்றாலே அதுதான், சீர்பொருந்த பண்ணுவது. தன்னுடைய பாவ நிலையை உணராதவன் பாவத்தில் விழுந்தவனை ரட்சிக்க முடியாது. சரிதானே? தான் பாவி என்று ஒருவன் உண்மையிலே உணர்ந்து தேவனோட ஒப்புரவாகி இருந்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும்? தவறினவர்களை தேவனோட திருப்ப முடியும். இப்போ யாரோ ஒருத்தர் தவறிட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விசுவாசி தவறிட்டார். அவர் போய் பார்க்குறோம். பார்க்கும் பொழுது இந்த பாவத்தை செய்ய உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இப்படி ஒரு காரியத்தை நான் கூட என் வாழ்க்கையில் செஞ்சதே கிடையாது அப்படின்னு கூறக்கூடிய தன்மை உள்ள ஒரு நபர் அந்த விழுந்து போன நபரை மீட்க செல்லாமல் அவர் தான் வீட்டில் இருக்கிறதே நல்லது. சரிதானே? நானும் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன்ப்பா, நீ இப்படி செஞ்சிட்டிய. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட ஒருத்தர் முடியாமல் கிடக்கிறாருன்னா, ஐயோ எப்படி இருந்தீங்க, இப்படி ஆகி போட்டீங்களே, இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்களே, இப்படி போய் ஆஸ்பத்திரியில் பேசுறது புரியுதுங்களா? அப்படி பேசக்கூடாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஜோம் பண்ணுறோம், இன்னும் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, அடுத்த முறை பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க, அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ப்ரேயிங் ஃபார் த சிக், ப்ரேயர் ஃபார் த சிக் அப்படின்னு சொல்லிட்டு எலன் ஒயிட் ஒரு சாப்டர் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் புத்தகத்தில் சுகமளிக்கும் மூலியம் அந்த புத்தகத்தை படித்து பாருங்க. ஒரு வியாதியஸ்தருக்கு எப்படி ஜோம் பண்ணணும் அதில் எழுதியிருப்பாங்க. இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கூட கொஞ்சம் என்ன ஆயிரும், இன்னும் நிலைமை மோசமாக போயிடும். அப்போ அதே போல தான் ஒரு தவறி போன நபரை போய் பார்க்கும் பொழுதும் இப்படி செஞ்சுட்டேடா, நான் கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்படி சொல்கிற நபர் சொல்லாமல் பேசாமல் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஒரு போய் ஊழியமெல்லாம் செய்யவே வேண்டாம். பிரியமான தேவ ஜனங்களே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், 6:1 சொல்கிறாரு, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. ஒரு நபர் தவறிட்டார்னா உடனே அதை பற்றி 4 பேர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அல்லது அந்த நபர்கிட்டே போய் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி யோசிக்கணுமா, ஒருவேளை அவர் தவறுவதற்கு நான் காரணமாக இருந்திருப்பேனோ, ஏன் நடக்க சரியில்லையா, என்னால் தான் அவர் இடறிட்டாரோ அப்படின்னு யோசிக்கணுமா. அதான் அர்த்தம், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆவிக்குரியவர்கள், திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நபர் தவறி போனால் சாந்தமுள்ள ஆவியோடு அவர் மறுபடியும் சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்பதை பவுல், அதாவது அடுத்து உங்களுடைய பாரத்தை சுமக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றார். தேவன் தமது அப்போஸ்தலனாக இருக்கும்படி ஒரே ஒரு பரிசேயனை தெரிந்தெடுத்தார். அந்த பரிசேயன் அவனும் தன்னை பாவிகளில் பிரதான பாவி என்று அறிக்கையிட்டார். யார் அது? பவுல். 1 தீமோத்தேயு 1:15 படித்து பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அநேகரை கிறிஸ்துவிடம் வழி நடத்த முடியும். பவுலும் அதைத்தானே செய்தார். தன்னை பிரதான பாவி அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல அகால பிறவி அப்படின்னார். படிச்சிருக்கீங்களா? அகால பிறவி, ஒன் பார்ன் அவுட் ஆஃப் டியூ டைம். ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கும். காலத்துக்கு முன்னே பிறந்தவன், குறமாச குழந்தை அப்படின்னு தான் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பவுல் எவ்வளோ பெரிய ஞானி, தெய்வபக்தியுள்ள ஒரு மனிதன். ஆனால் அவரே சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தாழ்மையின் சிந்தை, அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு அவசியம். கிறிஸ்துவும் தம்மையே எவ்வளவாக தாம் ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு தாழ்த்தி நமது பாவ பாரங்களை சுமந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் 2ஆம் வசனம் சொல்லுது, ஒருவர்
பாரத்தை ஒருவர் சுமந்து. இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவன் பிரமாணம் என்ன? கிறிஸ்துவன் பிரமாணம் 10 கட்டளைன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? அதே ரைட்டு தான். இங்கே கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னா the law of Christ is the law of the cross. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? அந்த சிலுவையின் பிரமாணம் தான். என்ன அர்த்தம்? அவர் பாரம் சுமந்தார். Christ always bore others' burdens. மற்றவருடைய பாரங்களை கிறிஸ்து என்ன செய்தார்? சுமந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் பிற்பகுதி சொல்லுது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். தான் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவுக்கு அதே சிந்தை தான் இருந்துச்சு. ஐ எம் நத்திங், நான் ஒன்றுமில்லை என்ற அந்த சிந்தை நமக்கு வரணுங்க, சரிங்களா? நான் தான் எல்லாமே அப்படி நினச்சேன், ஒன்றுமே செய்யவே முடியாது. மோசைக்கு அப்படி தான் நானும் ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர் நினச்சா முதல் 40 வருஷம் நான் தான் எல்லாமே நினச்சார். எகிப்தில் நீ போ, மீதியான தேசம் போ, ஆடு மேய் அப்படின்னாரு. அப்புறம் தான் கற்றுக்கிட்டாரு. He learned that he was nobody. First 40 years he thought he was somebody. நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு நினச்சான். He thought he was somebody. Next 40 years he learned that he was nobody. நான் உண்மையே கிடையாதுங்க, எல்லாம் ஆண்டவர் தான் கற்றுக்கிட்டார். அப்புறம் third 40 for Moses God was everybody. 3வது 40 எல்லாமே ஆண்டவர் தாங்க அப்படின்னு சார்ந்துட்டார், சரிங்களா? அப்படி யார் தேவனோடு நடக்க பழகுகிறாரோ, தேவனை சார்ந்திருக்க பழகுகிறாரோ, அவர் தாங்க உண்மையான கிறிஸ்தவர். அவர்தான் மற்றவர்கள் பாரங்களை சுமக்க முடியும். கிறிஸ்து மற்றவங்க பாரங்கள் மட்டும்தான் சுமந்தாரா? தன்னுடைய பாரத்தையும் தானே தான் சுமந்தார். அப்படி தானே? தானே தானே சுமந்தார். எப்படி? கெச்சமனத்தை இடத்துல ஜோம் பண்ண போனார். யாராவது கூட வந்தாங்களா? வந்தாங்க, ஆனால் தூங்கியில் வளைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தானே? பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன செஞ்சாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா 63ஆம் அதிகாரம் ரொம்ப அழகான வசனம். அடிக்கடி இந்த வசனத்தை நான் யோசித்து பார்ப்பேன். ஏசாயா 63 3ஆம் வசனம். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். I have trodden the wine press alone. ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவைக்காக ஆயத்தமாகும் பொழுது அவர் பாரத்தை சுமக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவர் என்ன செய்தார்? பிதாவோடு நெருங்கின தொடர்பு, ஜெபம் அப்படி இருந்தார். கடைசியில் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து, கேப்ரியல் தூதன் இறங்கி வந்து அவர் என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு? பலப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. இவர் எல்லாருடைய பாரங்களை சுமந்தார், உதவி செய்தார். இவருக்கு பாரம் சுமக்கவும் இவருக்கு பக்கத்துணையாக இருக்கவும் யாருமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, பிதாவிடம் அவர் கொண்டிருந்த ஆழமான ஆவிக்குரிய உறவினால் அவரது சுமைகள் சுகமாக மாறின. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், சரிங்களா? நம்முடைய செயல்களை யோசித்து பார்க்கணும். பிறருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும், நம்முடைய பாரத்தை நம்ம என்ன செய்யணும்? எல்லாமே சுமந்துக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், விசுவாசிகள் சத்தியங்களை படிக்கிறவங்க, உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். போதிக்கிறவர்களுடைய பாரங்களை நம்ம என்ன செய்யணுமா? புரிஞ்சு அவங்க பாரத்தில் உதவி செய்யணும் அப்படின்றார். விசுவாசிகளும் தங்களை சத்தியத்தில் உபதேசித்து நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு உகந்ததை இயன்ற அளவு அவர்களது பாரத்தை லகுவாக்க வேண்டும் என்பதை கொரிந்தியரில் அவர் குறிப்பிட்டது போல, கொரிந்தியரில் பாருங்கள், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11 சொன்னது மாதிரியே கலாத்தியர் 6:6 அழகாக ஆணித்தரமாக பவுல் வலியுறுத்துகிறார். 9ஆம் அதிகாரம் 1 Corinthians 9:11 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க
உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? If you have sown unto you spiritual things, is it a great thing if you shall reap your carnal things? என்ன சொல்றாரு? ஞான நன்மைகள், உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளோ நாங்கள் கொடுத்துருக்குறோமே, சத்தியத்தை சொல்லியிருக்கிறோமே. ஆவிக்குரிய நன்மைகளை, ஞானன்னா ஒன்று வைஸ், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல், ரெண்டு அர்த்தம் பைபிளில், சரிங்களா? ஆவிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறோம். உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? உங்களுக்கு நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார். விளங்குது உங்களுக்கு? பிரியமானவர்களே, அப்படியானால் எப்படிலாம் பாரம் சுமக்கணும்? கிறிஸ்தவர்கள் பாரம் சுமக்கும் கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள். மற்றவர்கள் பாரங்களையும் சுமப்பார்கள், தங்களுடைய பாரங்களையும் சுமப்பார்கள், தங்களுக்கு உபதேசிக்கிறவர்களுடைய பாரங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். சரிங்களா? எவ்வளோ அழகான பாடம் பார்த்தீங்களா? ஆவியினால் நடக்கிறவர்கள், ஆவியின்படி பிழைக்கிறவர்கள், ஆவிக்கேற்றபடி வாழ்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? பாரம் சுமக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேணும். பர்டன் பேரிங் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார், கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, விதை சுமக்கும் கிறிஸ்தவர்கள், சீட் பேரிங் கிறிஸ்டியன்ஸ். 6ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 வசனங்கள் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, வாய்ப்புக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு எழுதுறார். என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் விதைக்கிறவர்களே. ஆண்டு விதை கொடுத்துருக்காருல்ல, வசனம் விதை தானே அப்படின்னு பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படித்து பாருங்க. வித்து, விதை, தேவனுடைய வசனம் அப்படின்னு மத்திய 13ஆம் அதிகாரத்தில் கூட இருக்கு. விதை வசனம், ஆண்டவர் நமக்கு விதையை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் விதைக்கிறவர்களே. நம்மிடம் நல்ல விதைகளும் உண்டு, அதான் ஆவி. கெட்ட விதைகளும் உண்டு, அதான் மாம்சம். வாழ்வுக்கென்றும் விதைக்கலாம், அழிவுக்கென்றும் விதைக்கலாம். நன்மையையும் விதைக்கலாம், தீமையையும் விதைக்கலாம். விதைப்பதற்கான சமயமே நமக்கு இப்பொழுது அருளப்பட்டுள்ள இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்காரு? விதைக்கணும். விதையும் கொடுத்துட்டாரு, விதைக்கவும் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுத்துருக்கிறாரு. விதைக்கிறோமா? என்ன விதைக்கிறோம்? அதான் ஆண்டு சொல்லாரு, மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினால் அழிவு, ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினால் நித்திய ஜீவன். D.L. மூடி ஒரு மிக பிரபலமான ஊழியக்காரர். அவர் அமெரிக்காவில் ஊழியம் செய்த காலகட்டத்தில் இங்கிலாந்து தேசத்துக்கும் போனார், அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சார். இங்கிலாந்துக்கு போயிருந்தப்போ, ஊழியத்துக்கு போயிருந்தப்போ இவருக்கு ஒரு சம்பவத்தை ஒரு பிரபலமான இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நபர் D.L. மூடிக்கிட்டு ஷேர் பண்ணாராம். நியூ காசில் ஆன் டைன் என்ற ஒரு இடத்துல, நியூ காசில் ஆன் டைன் என்ற ஒரு சிட்டி இங்கிலாந்தில், அந்த பட்டணத்தில் ஒரு வாலிப சகோதரன் ஒருவன் இருந்தான். அம்மா அப்பாவுக்கு அவன் தான் ஒரே புள்ள. அப்போ அப்பா அம்மாவும் அவனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவனுக்கு எல்லாம் செஞ்சாங்க. ஒத்த பிள்ளை இல்லை. ஆனால் என்னச்சு தெரியுமா, ரொம்ப செல்லம் கொடுத்து இவன் கெட்ட பையனை வளர ஆரம்பித்தான். தீய குணங்கள் அவனிடத்தில் வந்தது. அவன் சேர்ந்து கொண்ட நண்பர்கள் எல்லாம் திருடர்களோடு போனான். வீட்டை உடைச்சி திருடுற அளவுக்கு போனாங்க. இந்த நண்பர்கள் நினச்சிவாங்க, வெளியில் நினைக்குவாங்க இவனை உள்ளே அனுப்பிடுவாங்க, இவன் வீட்டுக்குள்ளே போய் திருடுவான். அந்த அளவுக்கு மோசமான திருடன் ஆகிவிட்டான்.
ஒரு நாள் அவனை கையங்கலமாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு சிறைச்சாலையில் அவனை 10 வருஷம் தண்டனை கொடுத்தார்கள். 10 years in penitentiary. இந்த 10 ஆண்டுகள் வேகமாக ஓடி போயிடுச்சு. அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தாயின் தகப்பனும் அவனை எங்கே வளர்த்தார்களோ அந்த ஊருக்கு, நியூ காசில் ஆன் டைன், அந்த இடத்துக்கு அவன் வர்றான். வந்துட்டு தெருவில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறான், எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது அவங்களுக்கெல்லாம் இவனை யாருன்னே தெரியல. தான் வீட்டுக்கு போய் கதவை தட்டினா வீட்டில் யாரும் இல்லை, வேறு ஒருத்தர் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், உங்கள் அம்மா அப்பா யார், எங்களுக்கு யாருன்னே தெரியலையா, அப்படி யாருமே இங்கே இல்லை, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான், கேட்டில் வெளியே வந்து தெருவுக்கு வர்றான். தெருவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் கேட்குறான், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கேட்குறான். எல்லாருமே எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. 10 வருஷம் ஓடி போச்சுல்ல. இவன் எங்கே போய் தேடி விசாரித்தாலும் பார்க்குறவர்களுக்கு இவனை யாரும் தெரியல. 10 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. கடைசி என்ன பண்ண அப்படின்னா, சில வயசான ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வர்றான். இப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா இங்கே இருந்தாங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதில் ஒரு சில வயதானவர்கள் ஆமாம் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க பழைய ஆளுங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், உங்கள் அப்பா அதே வீட்டில் தான்ப்பா இருந்தார், நீ போயிட்டேன்னு உன்னை சிறைச்சாலைக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்தார், வெளியில் வரல. கடைசியில் மனசு உடஞ்சி உங்கள் அப்பா செத்தே போயிட்டார். சரி, அம்மா என்னானாங்க அப்படின்னா, உங்கள் அம்மா காலப்போக்கில் பைத்தியம் ஆயிட்டாங்க. சரி, எங்கே இருக்காங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் ஒரு அறையில் அந்த அம்மா இருந்தாங்க. இந்த பையனை கூட்டிகிட்டு போய் சொல்கிறான், அம்மா நான் தான் உங்கள் மகன் வந்திருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். மதர் டோன்ட் யூ நோ மீ, ஐ எம் யுவர் சன். உங்கள் மகன் நான், என்னை தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அவனை பிடிச்சி கணத்தில் சப்பு 4 அரைஞ்சாங்க. யூஆர் நாட் மை சன், நீயே மகன் கிடையாதுரா. பைத்தியம் புலம்புறாங்க, நீயே மகன் கிடையாது. தலையை பிடிச்சிக்கிறாங்க, பிச்சு ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணாங்க அந்த தாய். பிரியமானவர்களே, என்ன செய்ய முடியும்? வெளியில் வந்தான், உடஞ்சி செத்த நிலையில் வெளியில் வந்தான் அந்த மகன். இவனுக்கு மனசு உடஞ்சிருச்சு. சில மாதங்களில் அவனும் செத்து போனான். பிரியமான தேவ பிள்ளைகளே, எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அவன் தீவனையை விதைத்தான், எதை அறுத்தான்? தாய் தகப்பனை வேதனைப்படுத்தினான். இவனும் கடைசியில் வேதனைப்பட்டு தான் செத்தான். இது ஒரு உண்மை சம்பவம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், நம்ம சபையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், வசனத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் நமக்கு விதையை கொடுத்துருக்கிறாரு. சத்தியம், அவ்வளவு சத்தியங்களை கூடையாக கொடுத்துருக்காரு. 66 கூடைகளில் கொடுத்துருக்கிறாரு. அப்படி தானே? என்ன விதைக்கிறோம்? நமக்கு எவ்வளவோ விதைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி கணக்கு கொடுக்குறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்புங்க. என்ன சொல்லுது வசனம்? சொல்லுது பாருங்கள், 10ஆம் வசனம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. இதாங்க ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. யாராவது பணத்தை தொலைச்சிவிட்டேன், எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சுங்க, நான் பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரி, அல்லது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு காயம் ஆயிடுச்சுங்க, எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எப்போ தான் சொல்லுவாங்க தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு, வெளிநாட்டுக்கு போகிறேன், அதான் என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அல்லது எனக்கு ஒரு த்ரெட்டனிங் டேஞ்சர், ஒரு அச்சுறுத்தும் அபாயம் எனக்கு இருந்துச்சு, ஆனால் அதிலேருந்து தப்பிச்சினேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலவே தேவையில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதையும்
உயிரோடு இருப்பவர்கள். உயிரோடு இருப்பவர்கள் யாரு? ஆவிக்குரிய ஜீவனோடு இருப்பவர்களை சொல்லுகிறேன். ஸ்பிரிச்சுவலி அலைவ். யார் ஆவிக்குரிய உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதை நல்ல வாய்ப்பாக கருத வேண்டும். இயேசுவும் அப்படித்தானே, அதற்காகத்தானே சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He went about doing good. He never did any bad thing. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு கெட்ட காரியம் பண்ணியிருக்காரா? கிறிஸ்து அப்படின்னா நீ கிறிஸ்துவர்கள் எப்படிங்க இருக்கிறோம்? நல்ல காரியம் பண்ணுறோமா, கெட்ட காரியம் பண்ணுறோமா, நன்மையை விதைக்கிறோமா, தீமையை விதைக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, சொல்ல போனால் உலகத்தாரை விட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் படுமோசமாக இருக்காங்க. உண்மைதானே? வெளியில் இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ சத்தியமெல்லாம் கிடையாது. ஆனால் சத்தியம் தெரியாமலே அவன் எவ்வளவு உண்மையாக இருக்கிறான், நன்மை செய்கிறான் பாருங்கள். நம்ம எவ்வளவு படிச்சிருந்தோம். எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, படித்தும் சொல்லுவாங்களே, கேட்டிருக்கீங்களா? படித்தும் பதறா இருக்கையே. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம படித்து சத்தியங்களை படித்து எப்படி மாறணுங்க? கதிராக மாறணும். சரிதானே? படித்தும் பதறா இருக்கே அப்படின்னு எங்கள் பாட்டி அடிக்கடி என்னை திட்டுவாங்க சின்ன வயசில். பெரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம். சங்கீதம் 119:68 வாசிக்கிறோம், தேவரீர் நல்லவரும், சொல்லுங்க, நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அப்போ அவர் அப்படி என்றால் நாம் எப்படி? நீங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். அப்போஸ்தலர் 10:38 நான் முழுசும் வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் 10:38 வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, பிதாவாகிய தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வாசிக்கும். தேவன் அவரோடு கூட இருந்தார், அதனால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். சரி, இம்மானுவேல் நம்ம கூட தானே இருக்கிறாரு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார்ல. நாம் எதற்காக சுற்றி திரிகிறோம்? சரி, நம்ம எப்படி சுற்றி திரிகிறோம்? யோசித்து பாருங்க. நம்ம சுற்றுறதெல்லாம் மற்றவர்கள் நன்மைக்காகவா, அல்லது ஏன் நன்மைக்காகவே நான் சுற்றிட்டு இருக்கிறேனா? யோசிக்கணும். 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:58 சொல்லுது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிறிஸ்துவின் கிரியைகளில் நாமும் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். விதைக்கிறதுன்னா விதை சுமக்கும் கிறிஸ்தவர்கள்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களாக நாம் சுட்டி தெரியணும். மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடங்கொடாமல் ஆவியின் கனியிலே பெருகிறவர்களாக நாம் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ வேத எழுத்தாளர் சொல்றாரு, when you give to others whose ministry blesses you, you are sowing seed that will bear fruit. When you use your resources for sinful purposes, you sow to the flesh and will reap a sad harvest. யாருடைய ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் விதைக்கிற விதை நல்ல கனி கொடுக்கும். ஆனால் உங்களுடைய வளங்களை, உங்களுடைய ரிசோர்ஸஸ், உங்கள்கிட்ட இருக்கிற பணமோ பொருளோ எதுனாலும் சரி, அதை பாவகரமான நோக்கங்களுக்கு நீங்கள்
பயன்படுத்தும் பொழுது நீங்கள் மாம்சத்திற்கென்று விதைக்கிறீர்கள். அறுப்பு எப்படி இருக்குமா? சேட் ஹார்வெஸ்ட், வருத்தகரமான அறுவடையாக இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்றைக்கி மக்கள் எல்லாம் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நம்ம மக்கள் மத்தியிலே சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் பொதுவாக சொல்கிறேன், அட்வென்டிஸ்ட் சர்க்கிள் நிறைய பேர் அதெல்லாம் என்ன கொடுக்க மாட்டேங்க, ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் எனக்கு ஃபேமிலி இருக்கேன், ஃபேமிலியை பார்க்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி நேருக்கு நேராக சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாத்தியத்தை நிறைய டூர் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படி செலவழிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஊழியத்துக்குன்னா வெரி மீகர் அமௌண்ட், சின்ன தொகை, அப்படி இருக்கிறாங்க. ஸ்பெண்டிங் a lot of money for sinful purposes. சரிங்களா? நம்முடைய பணத்தை இந்த பாவகரமான நோக்கங்களுக்கு செலவழிச்சோன்னா மாம்சத்துக்கு விதைக்கிறோம், அறுவடை ரொம்ப மோசமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு விதையை கொடுத்துருக்காரு. அந்த விதை வசனமாக இருக்கலாம், அந்த விதை பணமாக இருக்கலாம், அந்த விதை நம்முடைய செல்வாக்காக இருக்கலாம், அந்த விதை நம்முடைய பேச்சாக இருக்கலாம், அந்த விதை நம்முடைய கேரக்டராக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். so much of seeds we have. எவ்வளவோ விதைகள் நம்மகிட்ட இருக்குங்க. என்ன விதைக்கிறோம்? மூணாவது கடைசியா, ஆண்டவர் ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, சிலுவை சுமக்கும் கிறிஸ்தவர்கள், கிராஸ் பேரிங் கிறிஸ்டியன்ஸ். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12-18 வரைக்கும் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பகுதியில் பவுல் கள்ள சகோதரர் என்ன பண்ணாங்க, கலாத்திய நாட்டு சபைகளுக்குள்ளே புகுந்து இயேசு விசுவாசத்தை மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் கடைபிடிக்கணும், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. கள்ள சகோதரருக்கு உலகத்தின் புகழ்ச்சி அவசியப்பட்டது. அதனால் அவர்கள் சிலுவையை தவிர்த்தார்கள். சிலுவை நிமித்தம் பாடுகள், துன்பங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த சிலுவை விட்டு, கிறிஸ்துவை விட்டு ஜனங்களை டைவர்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன், இந்த கள்ள சகோதரர் உள்ளே போகுது நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லிட்டு எப்படி மேன்மை பாராட்டினாங்க, சுய நீதி, நாங்கள் தான் நீதிமான் அப்படின்னு மேன்மை பாராட்டினாங்க. சரிதானே? அதான் அவங்க பிரச்சனை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் எப்போ என்ன செய்வான்? சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவான். சிலுவை அடையாளத்தை குறித்து கிடையாது. சரிங்களா? அடையாளம்னா தாலியில் தொங்க விட்டுக்கிறது அல்லது சிலுவை எப்படி போடுறது, அதெல்லாம் கிடையாது. சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவான். நாம் ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? இந்த பகுதி ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நிறைய இடங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிலுவையை குறித்து தான் பவுல் பேசுகிறார். அவங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, கலாத்தியர் 6:2 ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? சிலுவை சுமக்கும் பிரமாணம். சரிதான்? 14ஆம் வசனம், 15ஆம் வசனம் எல்லாம் சிலுவை பற்றி தான் பேசுகிறார். ஏனென்றால் சிலுவையில்தான்
தேவ ஞானம் வெளிப்படுகிறது. ஒன்றும் தானே, தேவ ஞானம் அங்கே தாங்க வெளிப்படுது. தேவன் அந்த ஞானத்தை வசனத்தில் எப்படி காட்டுறாரு பாருங்க. 1 Corinthians 1 அதிகாரம் வசனம் 24 வாசிக்கிறேன். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக அந்த தேவ ஞானம், தேவனை பற்றிய அறிவு, அந்த சிலுவையின் மூலமாக தேவனுடைய அன்பு, அந்த ரட்சிப்பின் திட்டம் நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா? சிலுவையில் தான் தேவ அன்பு வெளிப்படுகிறது. ரோமர் 5:8 நம்ம அதை தெளிவாக வாசிக்கிறோம். ரோமர் 5:8 பாருங்க. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சிலுவையில் தான் காட்ஸ் விஸ்டம், தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது. சிலுவையில் தான் காட்ஸ் லவ், தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. சிலுவையில் தான் தேவ பலன், பவர் ஆஃப் காட் வெளிப்படுகிறது. 1 Corinthians 1 அதிகாரம் 18 பாருங்க. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. பவர் ஆஃப் காட் கிராஸ், சிலுவை தேவ பலன். சிலுவையின் மூலமாகத்தான் கிறிஸ்து பகையை கொன்றார், பிரிவினையை வென்றார். எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16 படிச்சீங்கன்னா வாசிக்கிறேன் பாருங்களேன். எபேசியர் 2 எப்படி எனில் 14 அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும், யூதர்கள் புறஜாதிகள் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. சிலுவை அடியில் வந்துட்டா என்ன கிடையாதுங்க, வித்தியாசமெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்லுங்க, இன்னைக்கு நம்மகிட்ட நம்ம சபைகளில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ கேள்வி, சிலுவையின் அடியில் வந்துட்டோமா? இல்லை, சும்மா சிலுவை மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரிதானே? சிலுவை தூக்கி மேலே வச்சிடறோம். சில இடங்கள் வைக்கிறாங்க, சர்ச்சில் மேலே வைக்கிறதும் தாலியில் போடுறதும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஆவிக்குரிய ரீதியாக சிலுவை அண்டையிலே வந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே குடும்பம் இருப்பாங்க, வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக, ஒரே ஒன் பாடி, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிலுவையினால் இயேசு உயர்வடைந்தார். சரிதானே? இவ்வளவு தூரம் இறங்கி வந்தாரு. ஏன் இறங்கி வந்தாரு? பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் பாருங்களேன். பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 7 தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார். ஆதலால், அவர் அவ்வளவு தூரம் இறங்கி வந்ததனால், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி, சிலுவையின் மூலமாக தாங்க இயேசு உயர்வடைந்தார். தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அந்த அளவு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். எதனால? அவர் அவ்வளவு தூரம் இறங்கி வந்ததுனால. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ எவ்வளவாக கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன புரியுது? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனுடைய பிள்ளை, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் யாரு? கேட்டின் மகன். அப்படிதான் படிக்கிறோம். பாவ மனுஷன். One who exalts himself is a man of sin, is the son of perdition. சரிதானே? போப் மார்க் அப்படி தானே செய்யுது, தன்னைத்தான் உயர்த்துகிறது. அப்படி தன்னைத்தான் உயர்த்துகிறவங்கள தான் ஆண்டு சொல்றாரு கேட்டின் மகன், பாவ மனுஷன். சரிங்களா? அந்த உயர்த்துதல் நமக்கு எப்படி கிடைக்கும்?
சிலுவை அண்டையில் வந்துட்டோன்னா ஆண்டு உயர்த்திடுவாருங்க. அங்கே வரல, நம்மை உயர்த்தி கொள்ளுகிறோம். ஆண்டவன் பார்த்து சொல்கிறாரு, நீ கேட்டின் மகன், பாவ மனுஷன். சிலுவையினாலேயே நாமும் உயர்வடைகிறோம். யோவான் 12:32 வாசிக்கிறோம். ஜான் 12:32 என்ன வாசிக்கிறோம்? when I am lifted up I will draw all men unto me. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லா மனுஷரை என்னிடமாய் இழுத்து கொள்ளுவேன். படிக்கிறோம்ல, பாருங்களேன். அப்போது சிலுவையினால தான் நமக்கும் உயர்வு. அவர் என்ன செய்கிறாரு? அவர்கிட்ட வந்துட்டோன்னா, சிலுவையாண்டை வந்துட்டான், நம்மளை இழுத்துக்கிறார். அவருடையவர்களாக நம்மை இழுத்து கொள்ளுகிறான். சிலுவையாண்டை வந்துட்டோமா? தேவனால் இழுக்கப்பட்டு இருக்கிறோமா? ஈர்க்கப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவினால். சிந்திக்க வேண்டிய கேள்வி. சிலுவையே நம்மை புதிதாய் படைக்கிறது. கிராஸ் ரீக்ரியேட்ஸ் அஸ், நம்மை புது சிருஷ்டிகள் ஆக்குகிறது. சிலுவையினுடைய நோக்கமே அதாங்க. பர்பஸ் ஆஃப் த கிராஸ் இஸ் டு மேக் அஸ் நியூ கிரியேஷன். அதானே, அதுக்கு தானே கிறிஸ்து சிலுவைக்கு வந்தார். பாவிகளான நம்மை புது சிருஷ்டிகள் ஆக்கணும். சரிங்களா? தட் இஸ் ஒன் சோல் பர்பஸ். ஒரு முக்கியமான நோக்கம் அதுதான். நம்ம புது சிருஷ்டிகளை மாற்றணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாச்சா? பழசு தாங்க என்ன இருக்குது. பழசுனா என்ன? அந்த மாம்சம். அந்த மாம்சம் தான் இருக்குது. புதுசுனா என்ன? உங்கள் ஆவி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. புதுசுனா என்ன? எல்லாம் புதிதாக என்ன? ஆவியானவர் உங்களை புதுசாக்கிடுவார். பழசுன்னா மாம்சம், புதுசுன்னா ஆவி. உள்ளத்தில் புதிதான ஆவி. பிரியமான தேவ பிள்ளைகளே, டைம் இல்லை, காலம் மிக குறைவு. இன்னும் மாம்சத்திலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆவியின் பிள்ளைகளாக, ஆவிக்குரியவர்களாக நீங்களும் நான் என்ன செய்யணும்? வளர வேண்டும், மாற வேண்டும். கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவால் தான் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்வு நமக்கு சாத்தியமாகிறது. We know about crucified Christ. Do we know about crucified life? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தெரியுங்க. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை என்ன நமக்கு தெரியுமா? கலாத்தியர் 6:14 அதைத்தான் பவுல் சொல்கிறார். வாசிக்கிறேன் திரும்ப. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறார். சரிங்களா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவால் தான் நானும் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது எனக்கு சாத்தியம் ஆகிறது. இந்த வசனத்தில் பாருங்களேன், எத்தனை கிராஸ் இருக்குது? 3 crosses. 3 சிலுவைகள் இந்த வசனத்தில் இருக்கும். 6:14 என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில், கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். சரிங்களா? கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தொங்கினார். 2வது பார்த்தீங்கன்னா, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. வேர்ல்ட் ஆன் த கிராஸ். உலகம் சிலுவையில். கிறிஸ்துவிடம் மெய்யாக வந்துவிட்ட கிறிஸ்தவன் அல்லது சிலுவை அண்டையிலே உண்மையாய் வந்துவிட்ட கிறிஸ்தவன் சிலுவையிலே தொங்கின கிறிஸ்துவை பார்த்து அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அடுத்த என்ன செய்வான் தெரியுமா? உலகத்திற்கு அவன் சிலுவையிலே அறையப்பட்டிருப்பான். சரிங்களா? அதான் மாம்சத்தின் கிரிகள். உலகத்தினுடைய முக்கூட்டணி என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் உலகம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எல்மைட் அப்படி தான் எழுதுவாங்க. எல்என்ஜி வைட் எழுதும்போது சொல்லுவாங்க, த வேர்ல்ட்ஸ் ட்ரினிட்டி. உலகத்தினுடைய திருத்துவம். உலகத்தின் திருத்துவம் என்ன? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோன்னா, அப்போ கிறிஸ்துவனும் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன ஆயிரும்? கிறிஸ்துவின் சிலுவையிடம் வந்து விட்டால் அல்லது சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவனம் வந்து விட்டால் என்னாகும்? அடுத்த உலகம் சிலுவையில் தொங்கிடும். 3வது என்ன? நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். 3வது கிறிஸ்டியன், பிலீவர் ஆன் த கிராஸ். அந்த விசுவாசியும் சிலுவையின் அனுபவத்தை அடைவான்.
ஆகவே கிறிஸ்தவனும் சிலுவையில் அறையப்பட்டவனாக விளங்குவான். கிறிஸ்து சிலுவையில், உலகம் சிலுவையில், விசுவாசியும் சிலுவையில். இதாங்க கலாத்தியர் 6:14. சரிங்களா? இந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவால் தான் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்வு நமக்கு சாத்தியமாகிறது. சிலுவையின் மகிமையின் படிக்கிறோம். சிலுவை குறித்த பாடங்களை சுருக்கமாக படிச்சுட்டு இருக்கிறோம். சிலுவையினால் நாம் பரிசுத்தம் அடைகிறோம். உண்மைதானே? நம்முடைய பாவம் நம்மை தீட்டுப்படுத்துகிறது. இந்த பாவத்துக்கு விடுதலை எங்கே? சிலுவை அண்டையில் வந்தாதான். சரிதானே? அங்கே தான் அவர் எனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அங்கே தான் நம்முடைய பாவ பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகின்றன. நீங்கள் படித்து பாருங்கள், எபிரேயர் ஹீப்ரூஸ் 12:1, எபிரேயர் 12:1 படிச்சிங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க படிக்கிறோம்ல. பாவத்தையும் பாரத்தையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி அப்படின்னு படிக்கிறோம்ல. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரியமானவர்களே, சிலுவையை சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது தான் நாம் பரிசுத்தம் அடைகிறோம். சிலுவையின் மெய்யான அடையாளம். சிலுவையின் மெய்யான அடையாளம் என்ன தெரியுமா? ஓய்வு நாள் தான். 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான் சிலுவையின் மெய்யான அடையாளம். நான் பரிசுத்தமாவதற்காக என்ன கொடுத்துருக்காரு? நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருக்கும்படி என்னுடைய ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன். எசேக்கியேல் 20:12 படிக்கிறோம்ல. அப்போ பாருங்களேன், அப்போது இந்த ஓய்வு நாள் வழியாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குறாரு. அப்போ சிலுவையின் மெய்யான அடையாளம் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, அவர் நமக்கு தந்திருக்கிற 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான். அந்த ஆசரிப்பில் நம் உண்மையாய் தேவனுக்கு பிரியமான விதத்தில் நடப்போம் என்று சொன்னால், அந்த சிலுவையின் மெய்யான அடையாளம் ஓய்வு நாள் ஆசரிப்பு நம்மை பரிசுத்தத்திற்குள்ளே வழி நடத்தும். பிரியமான தேவ ஜனங்களே, அப்போ நீங்களும் நானும் ஒரே தேவ ஜனமாக உருவாக வேண்டும். 16ஆம் வசனம் பாருங்கள். இந்த பிரமாணத்தின்படி புது சிருஷ்டியே காரியம். நீங்களும் நானும் புது சிருஷ்டி ஆகணும். அதான் சிலுவையினுடைய நோக்கம், நியூ கிரியேஷன். 15ஆம் வசனத்தில் இருக்குது. 16ஆம் வசனம் பாருங்கள். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ, அதான் கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்துவை பிரதிபலித்து புது சிருஷ்டியாக மாறணும் என்ற இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும். அப்படின்னா 2 குரூப்னு நினச்சிடாதீங்க, ஒரே குரூப்பு தான். நியூ நேஷன். காட் வாண்ட்ஸ் டு ஃபார்ம் அ நியூ நேஷன். ஒரு நியூ கிரியேஷன். 15ஆம் வசனம். 16ஆம் வசனம் நியூ நேஷன். ஒரு புது தேசத்தை தேவனுடைய இஸ்ரவேலர் அப்படின்னு ஆவிக்குரிய இஸ்ரவேலரை அங்கே சுட்டி காட்டுகிறார். ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் ஆஃப் காட். தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாகணும் அப்படின்றதான் ஆண்டோடைய நோக்கம். சரிங்களா? அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம், அந்த புதிய தேசம், நியூ நேஷன் எப்படி உருவாகும் அப்படின்னா, கிறிஸ்துவை நோக்கி பார்த்து 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 அவரை பிரதிபலிக்கிற தேசம்தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக உருவாகும். அப்படி ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேல் உருவாகணும் அப்படின்றதாங்க பரலோகம் காத்திருக்கிறது. விளங்குது அவங்களுக்கு? 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் அடையாளங்களை, அடிமையின் அடையாளங்களை, நான் அவருடைய அடிமை என்று அடிமையின் அடையாளங்களை சுமக்கிற கிறிஸ்தவர்களாக நாமும் திகழ வேண்டும். பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமை. படித்தோன்ன காலையில் இப்போ நம்ம பாவத்துக்கு அடிமையா, கிறிஸ்துவுக்கு அடிமையா, மாம்சத்துக்கு அடிமையா, ஆவியானவருக்கு அடிமையா, வசனத்துக்கு அடிமையா, சுயத்துக்கு அடிமையா? யோசித்து பாருங்கள். உலகத்துக்கு அடிமையா, பரலோகத்துக்கு அடிமையா என்பதை நாம் சிந்திக்கணும். அப்படி ஆண்டருக்கு அடிமையாக நாம் வாழ்வது என்பது அது உலகத்துக்கு அருவருப்பு தான்.
உலகத்துக்கு 60 தான் இருக்கும், ஆனால் பரலோகத்துக்கு அது மிகவும் களிப்பாக இருக்கும். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆகவே ஆண்டவருடைய கிருபையை என்னாலும் நாம் சார்ந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் நம்முடையதாக மாறும். அதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கலாத்தியர் புத்தகத்தை கற்றுக்கொள்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் மாம்சத்தின்படி பிழைக்காமல் பரிசுத்த ஆவியினாலே பிழைக்கத்தக்கதாக சிலுவையின் அண்டையில் வந்து உம்மை பார்த்து உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக கர்த்தரை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த சத்தியம் இவங்கள் வாழ்வின் அனுபவமாக மாற ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த புதிய வாரத்திற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுராஜா, உம்மை போல் எங்களை நீர் மாற்றும்படி ஒப்படைக்கிறோம். எங்களை தத்தம் செய்கிறோம். புது சிருஷ்டிகளாய் எங்களை மாற்றும். தேவன் எதிர்பார்க்கிற புதிய தேசமாக, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனக்கூட்டமாக, கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு ஜனக்கூட்டமாக ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி எங்களை அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம்ம எல்லாரோடும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.